அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் லாஸ்ட் கிளாஸ் நம்ம மெடிவல் இந்தியா சீரியஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, முகமது கஜனியை முடித்தோம். இந்த வீடியோவில் முகமது கோரி விசஸ் பிருத்திவிராஜ் சௌஹான் அண்ட் இந்த வீடியோவில் டெல்லி சுல்தானேட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இன் மெடிவல் இந்தியா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பர்சனாலிட்டி இஸ் முகமது கோரி. Again, I am saying his name was only Muhammad Ghori அப்படின்ற வார்த்தை குரித் டைனஸ்டியிலேருந்து வந்துச்சு. குரித் டைனஸ்டி அதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருப்போம், கஜனி முகமதுன்னு படிச்சிருப்போம் இல்லையா. கஜனி முகமது கஜனி, he ruled the region of Samarkand and அவருடைய டைனஸ்டி முடியும் பொழுது அந்த டைனஸ்டியிலேருந்து அவங்களுடைய ஃபியூடல் லார்ட்ஸாக ஸ்லேவ்ஸாக இருந்தவங்க நெக்ஸ்ட் டைனஸ்டி வர ஆரம்பிக்கிறாங்க. டைனஸ்டினா ஃபேமிலி ரூல்னு அர்த்தம், புரியுதுங்களா? ஸோ இப்படி வந்தது யார் சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முகமது கோரி, தட் இஸ் குரித் டைனஸ்டியிலேருந்து வந்ததால் அவருக்கு கோரி. பட் கஜனிக்கும் கோரிக்குமே ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன தெரியுங்களா? முகமது கஜனி he was not intended to rule India, but he was intended to plunder India. பட் முகமது கோரி he was intended to rule and also plunder India. இந்தியாவை பிடிக்கணும், இந்தியாவில் இஸ்லாமிக் டைனஸ்டி, அதாவது இஸ்லாமிக் எம்பையரை இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்ற ஒரு நோபல் காஸோடு இந்தியாவை அட்டாக் பண்ணது யார் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது கோரி. பட் முகமது கோரியோடைய பியூட்டி என்னென்னா, he founded Islamic Empire in India. பட் இந்தியாவில் இந்தியன் ரூலர்ஸ் கிட்ட இவர் தோற்று போயிருப்பார். ஆனால் முகமது கஜனி இந்தியாவில் எந்த இந்தியன் ரூலர்ஸ் கிட்டையும் தோற்று போகல. இதுதான் டிஃப்ரென்ஸ். அவன் தோற்று போகல, ஆனால் இந்தியாவை ரூல் பண்ணலை. இவர் தோற்று போனார், ஆனால் இந்தியாவை ரூல் பண்ண ஆரம்பித்தார். டைரெக்டாக இல்லை, இன்டைரக்டாக. அதான் இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஃபேக்ட்ஸ்லாம் இன்றைக்கி இருக்கும், சில இடத்துல ஸ்டோரிஸும் இருக்கும். ஏன்னா ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஹை ஸ்டோரி அப்படின்றது தான் ஹிஸ்ட்ரி. சில இடத்துல ஹிஸ்ட்ரியை ஸ்டோரியாக லேர்ன் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்டோரியும் இருக்குது ஆக்சுவலாக. அப்போது ஃபஸ்ட்டு முகமது கோரி எங்கேருந்து ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய டைம் பீரியட் 1175 to 1206. சில புக்கில் 1204 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் இம்மெட்டீரியல், பார்த்துக்கலாம். ஸோ முகமது கோரி ஃபஸ்ட்டு குஜராத்தில் இருந்து தான். முகமது கஜனி மாதிரி இவர் கைபர் போலன் பாஸ் வழியாக இந்தியாவுக்குள்ளார ஃபஸ்ட்டு வரல. இவர் வந்தது எங்கன்னா குஜராத் வழியாக தான் இந்தியாவுக்குள்ளார முதல்ல வர்றார். ஆனால் குஜராத் வழியாக இந்தியாவுக்குள்ளார வரும் பொழுது இவர் அன்னைக்கு குஜராத்தை ரூல் பண்ணக்கூடிய கிங் பீமதேவா டு இரண்டாம் பீமதேவன்னு சொல்லுவாங்க. ஹி பிலாங்ஸ் டு த சொலாங்கி டைனஸ்டி அப்படின்னு பேர். ஸோ இந்த இரண்டாம் பீமதேவன் கிட்ட இவர் தோற்று போயிடுறார். Who lost in the war? Muhammad Ghori, he lost to King Bhimadeva II of Solanki dynasty of Gujarat. இந்த பேட்டில் ஒரு தடவை யூஜிசி நெட்டில் கேட்டிருக்கான், இது என்ன ஃபைட் அப்படின்னு கேட்டிருக்கான். இது பேர், இந்த பேட்டில் பேர் கயத்ரா அப்படின்னு பேர். இதை பேட்டில் ஆஃப் குஜராத் அப்படின்னு சொல்லுவாங்க. பேட்டில் ஆஃப் கயத்ரா, KAYADRA. இது ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஷின். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவர் தோற்று போன உடனே சரி நம்ம தோற்று போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடஞ்சி போயிடல. ஸோ என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய மூதாதையர்கள் எந்த ரூட்டில் வந்தாங்களோ அந்த ரூட்டில் நாமளும் வருவோம், அந்த ரூட்டில் நாமளும் இந்தியாவை அட்டாக் பண்ணுவோம், அதுதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா 1179 1779 காமன் எரா அதுக்கு மேலே இவர் கொஞ்சமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அங்கே அப்போ இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஹிந்து டைனஸ்டிஸ், ராஜ்புட்ஸ், அப்போ ரூல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்மால் முஸ்லீம் வேசல்ஸ், இவங்களெல்லாம் தோக்கு கடிச்சிட்டு அந்த இடத்தெல்லாம் பிடிக்கிறார். ஸோ எந்தெந்த இடம்னா பெஷவாரை பிடிக்கிறாரு. பெஷவாருக்கு அப்புறமா வந்து பார்க்கும்பொழுது முல்தான், அதுக்கப்புறமா லாகூருக்கு அப்புறமா சியால்கோட். இதெல்லாம் நார்த் வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டண்ட் பிளேசஸ். அப்போ நார்த் வெஸ்ட்டில் கொஞ்சமாக என்ன பண்ணுறாருன்னா இவர் பிடிச்சிட்டு வர்றார். ஸோ இவருடைய அடுத்த குறி என்ன அப்படின்னா he want to conquer the கங்கா யமுனா டோப் ரீஜன். ஸோ கங்கா ரிவரை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய நார்த்தன் பிளைன்ஸை இவர் பிடிக்கணும்னு ஆசை. ஆனால் பட் இந்த ரீஜனில் ரூல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மன்னன் யாருன்னா பிருத்திவிராஜ் சௌஹான். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ பிருத்திவிராஜ் சௌஹான் யார் சார் இந்த பிருத்திவிராஜ் சௌஹான்? நீங்கள் சின்ன வயசில் கூட நிறைய இவரை பற்றிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக பிருத்திவிராஜ் சௌஹான் டைனஸ்டியை சேர்ந்த ஒரு ராஜ்புட் மன்னன். he was a ராஜ்புட். இவர் ரூல் பண்ணது அஜ்மீர். அஜய மேரு அப்படின்ற வார்த்தை தான் அஜ்மீர் அப்படின்னு மாறி போச்சு. அஜய மேரு, அஜய் அப்படின்றது வெற்றியை குறிக்கும், மேருன்றது மலையை குறிக்கும். அஜய மேரு தான் அஜ்மீர், ராஜஸ்தானில் இருக்கு.
இவர் என்ன பண்ணுறாருன்னா டெல்லியை அன்னைக்கு இன்னொரு ராஜ்புட்ஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பேர் தோமரா ராஜ்புட். அவங்க பேர் என்ன? தோமரா, TOMARA, தோமரா ராஜ்புட்ஸ். இவங்க தான் டெல்லியை முதல்ல ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த தோமரா ராஜ்புட்ஸை டிஃபீட் பண்ணிட்டு டெல்லியை பிடிச்சது தான் பிருத்திவிராஜ் சௌஹான். இவர் டெல்லி, அஜ்மீர், ராஜஸ்தான் இந்த ரீஜன்லாம் ரூல் பண்ணிட்டு இருந்தார். இந்த பிருத்திவிராஜ் சௌஹான் இப்போ நம்ம லைஃப்பில் நம்ம இன்னும் கல்யாணமாயோ ஒரு கல்யாணத்துக்கு அப்புறமாவோ யாரோ லவ் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னா அன்னைக்கு இந்தியாவில் கன்னௌஜ் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டேட் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கன்னௌஜ் மெடிவல் இந்தியாவில் முக்கியமான ஸ்டேட். ஹர்ஷவர்தனுடைய கேபிட்டல், பின்னாடி த்ரிபார்டைட் ஸ்ட்ரகிள் நடந்த ஒரு ஹாட்ஸ்பாட். அண்ட் இந்த கன்னௌஜை ரூல் பண்ணது யாருன்னா ராஜா ஜெயச்சந்திரா அப்படின்னு பேர். ஓகே, ராஜா ஜெயச்சந்திராவை இவர் லவ் பண்ணலைங்க. ராஜா ஜெயச்சந்திராவுடைய டாட்டர், அவங்க நேம் என்ன அப்படின்னா சன்யோகிதா. ஓகே, சம்யுக்தான்னு சொல்லுவாங்க, ஆர் சன்யோகிதா. இவங்கள லவ் பண்ணாங்க. அவங்களும் பிருத்திவிராஜை லவ் பண்ணாங்க. இட்ஸ் அ டபுள் சைட் லவ் ஒன்லி. ஸோ லவ் பண்ணது இட்ஸ் நாட் எ இஷ்யூ. பட் லைக் மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் ஃபாதர் இவங்களுடைய லவ்வையும் என்ன பண்ணல அப்படின்னா இந்த ராஜா ஜெயச்சந்திரா அக்செப்ட் பண்ணிக்கல. காரணம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லைம்மா பிருத்திவிராஜ் சௌஹான் ராஜ்புட் மன்னனாகவே இருந்தாலும் எனக்கேற்ற ஸ்டேட்டஸ் இல்லை. அதாவது என்ன அப்படின்னா, அன்னைக்கு கன்னௌஜ் இந்தியாவில் மிக முக்கியமான பொலிட்டிக்கல் ஸ்டேட். பட் பிருத்திவிராஜ் சௌஹான் ஒரு சின்ன குறுநில மன்னன் மாதிரி. ஸோ நமக்கான ஸ்டேட்டஸ் அங்கே கிடையாது. ஸோ பிருத்திவிராஜ் சௌஹானை நீ லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பா ரொம்ப அப்போஸ் பண்ணுறாரு. ஓகே, ஸோ இதுக்காக தன்னுடைய பொண்ணுக்கு சுயம்வரம் அப்படின்றது நடத்துகிறார். ஸோ சுயம்வரம்ன்றது என்னன்னு தெரியும். ஸோ நிறைய நாட்டு மன்னர்களை இளவரசர்களை கூப்பிடுவாங்க. ஸோ அந்த இளவரசன் யாருன்னா ஒரு இளவரசிக்கிட்ட, அதாவது இந்த சன்யோகிதா கிட்ட பர்ஃபார்மன்ஸ் காமிச்சா, ஓகே இந்த சன்யோகிதா ஒரு மாலையை போட்டு ஸோ நீ தான் என்னுடைய அடிமை அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறது தான். சும்மா காமெடிக்கு சொல்கிறேன் நான் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி இது நீங்கள் மகாபாரதத்திலே பார்த்துருப்பீங்க. சுயம்வரம் அப்படின்றது இந்த மாதிரி ஒரு அந்த காலத்தில் ஓகே நோ மாப்பிள்ளை கிடைக்காத இளவரசிங்களுக்கு மாப்பிள்ளை தேடக்கூடிய ஒரு படலம் தான் இந்த சுயம்வரம். ஸோ இந்த சுயம்வரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சன்யோகிதாவை பிருத்திவிராஜ் சௌஹான் ஓகே பிளான் பண்ணி ஓகே கடத்திக்கிட்டு போனதாக ஒரு கதை இருக்குது. ஆக்சுவலாக கடத்திக்கிட்டுலாம் போல. ஸோ இவர் அந்த சுயம்வரத்தில் ஒரு கேட் மேனாக இருப்பார், ஒரு காவல் காப்போன மாதிரி இருப்பார். ஸோ எக்ஸாக்டாக சிக்னல் கொடுத்தோடனே சன்யோகிதாவும் வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த பாகுபலி படத்தில் அப்படியே ஹீரோயினை பிடிச்சிட்டு போகிற மாதிரி ஸோ சன்யோகிதாவை கடத்திக்கிட்டு ஓகே ஸோ கன்னௌஜிலேருந்து குதிரை எங்கே போய் நிற்கும் அப்படின்னா அஜ்மீரில் தான் நிற்கும். ஸோ இந்த விஷயம் எல்லாமே இன்னும் ராஜா ஜெயச்சந்திரா கண்ணு முன்னாடி நடக்கும். பட் அவரால் எதுவுமே பண்ண முடியாது. பிகாஸ் பிருத்திவிராஜ் சௌஹான் அண்ட் சன்யோகிதா அப்பா முன்னாடி, அதுவும் நிறைய மன்னர்கள் இருக்கும் பொழுது இது மாதிரி தன்னுடைய மகளை கடத்திக்கிட்டு போனதால் இந்த ராஜா ஜெயச்சந்திராவுக்கு பிருத்திவிராஜ் சௌஹானை எப்படியும் பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வடு, அந்த பிளாக் மார்க் அப்படின்றது வந்துடுச்சு. ஸோ இது ஒரு ஹிஸ்ட்ரியில் ஒரு தனி கதை. ஸோ அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ளார பேச்சு வார்த்தைலாம் கிடையாது. ஓகே, ஸோ எப்படியும் பிருத்திவிராஜ் சௌஹானை பழி வாங்கணுன்றது ராஜா ஜெயச்சந்திராவுடைய எய்ம். அண்ட் பிருத்திவிராஜ் சௌஹானும் மாமா கூட சாரி மாமா இதெல்லாம் தப்பாக நடந்து போச்சு அப்படின்னு எதுவும் சொல்கிறதுலாம் கிடையாது. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஒரு ஈகோ இருந்துச்சு. இந்த சமயத்தில் தான் ஓகே கதையை நான் திருப்பி எப்படி எடுத்துகிட்டு போகிறேன்னா, இந்த சமயத்தில் தான் யார் வர அப்படின்னா, இந்த நார்த் பிருத்திவிராஜ் சௌஹான் ரூல் பண்ணக்கூடிய அஜ்மீர் ஓகே இந்த கங்கா யமுனா ரீஜன், அந்த டோப் ரீஜனை கேப்சர் பண்ணுறதுக்காக திஸ் முகமது கோரி அப்படின்றவர் வர்றார். இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய ஃபைட்டு தான் என்னென்னா முதல் தரைன் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. தரைன் ரீஜன் ஹரியானா ரீஜனை தான் தரைன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக, ஹரியானா பக்கத்தில். ஸோ இந்த ரீஜனை தான் வந்து பார்க்கும்பொழுது முதலாம் தரைன் போர். இதுக்கு முன்னாடி நான் சில விஷயம்லாம் உங்கள்கிட்ட சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். 4 விதமான படைப்பிரிவு இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஒன்று இன்ஃபேண்ட்ரின்னு சொல்லுவாங்க, காலாட்படை. இன்னொன்று கேவலரி அப்படின்னு சொல்லுவாங்க, குதிரைப்படை. இன்னொன்று எலிஃபேண்ட்ரின்னு சொல்லுவாங்க, யானைப்படை. இன்னொன்று கேவலரி அப்படின்னு இன்னொன்று சேரியாட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, தேர்ப்படை. இந்த 4 விதமான படைப்பிரிவு. இதுலேயே வில்லாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள இன்ஃபேண்ட் ஆர்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, காலாட்படையாகவே இருந்தாலும் ஓகே ஸோ ஸ்பேர் வச்சுட்டு இருப்பாங்க, ஈட்டி வச்சுட்டு இருப்பாங்க, ஸோ காட் வச்சுட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான படைப்பிரிவுகள்லாம் இருக்குது. இதில் இந்தியர்கள் எப்பயுமே இந்த எலிஃபேண்ட்ரிலையும் இன்ஃபேண்ட்ரிலையும் ஓகே சேரியாட்ரிலையும் இந்தியன்ஸ் வந்து எக்ஸல்டு. காரணம் என்னென்னா அயன் ரிசோர்ஸ் இந்தியாவில் அதிகமாக இருந்துச்சு. ஸோ பிருத்திவிராஜ் சௌஹான் இந்த விஷயத்துலலாம் சூப்பராக இருந்தார். இந்த படைப்பிரிவு பிருத்திவிராஜ் சௌஹான் ராஜ்புட் மன்னர்கள்கிட்ட இந்த படை அதிகமாக இருந்துச்சு. ஆனால் பட் கோரி அராப்ஸ்ன்றதால அவங்கக்கிட்ட என்ன இருந்துச்சு அப்படின்னா கேவலரி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு.
கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ என்னதான் படைப்பிரிவு, ஈக்குவலான படைப்பிரிவு தான் ரெண்டு பேருமே. ஒருத்தன் ஒரு ஃபோர்ஸில் சூப்பராக இருக்கான், ஒருத்தன் ஆர்ச்சரில் சூப்பராக இருக்கான், இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா கேவலரியில் சூப்பராக இருக்கான். சொல்லப்போனால் அரேபியர்கள் குதிரையை கூட வந்து போர்க்களத்தில் யூஸ் பண்ண தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு விதமான படைப்பிரிவு என்ன ஆகுது அப்படின்னா போர்க்களத்தில் சந்திச்சுக்குது. இதுதான் என்னென்னா ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் தரைன். இந்த தரைன் போரில் ஓகே நல்லா புரிஞ்சுக்கோங்க, சண்டையில் எவ்வளவு ஆர்ம்ஸ் வச்சுருக்காங்க, எவ்வளவு அம்யூனிஷன் வச்சுருக்காங்க, எவ்வளவு பவர் வச்சுருக்காங்கன்றதெல்லாம் விஷயம் கிடையாதுங்க. சண்டையில் எப்பயுமே போரில் விளையாட்டில் தலைமை எப்படின்றதான் பார்க்கணும். ஓகே, வலிமையை விட தலைமை எப்படின்றதான் பார்க்கணும். தலைமை வலிமையாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இங்கே யார் சார் தலைமை அப்படின்னா பிருத்திவிராஜ் சௌஹான். ஆல்ரெடி கிரேட் வேரியர். பிருத்திவிராஜ் சௌஹானுடைய பிரதர் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் என்னன்னா கோவிந்தராஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேர், கோவிந்தராஜான்னு பேர். அண்ட் பிருத்திவிராஜ் சௌஹானுடைய க்ளோஸ் சொல்லப்போனால் பிருத்திவிராஜ் சௌஹானுடைய ஃப்ரெண்ட் அண்ட் ஆல்சோ இஸ் கமாண்டர் இன் சீஃப். ஒரு நாட்டுடைய தளபதி ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அவருடைய பேர் என்னன்னா ஸ்கந்தா. ஸோ இவங்க மூணு பேருமே முகமது கோரிக்கு ஒரு பயங்கர டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க. என்ன ஆகுது அப்படின்னா முகமது கோரி ஹி லாஸ்ட் இன் த தரைன் வார். சொல்லப்போனால் இந்த கோவிந்தராஜா முகமது கோரியோடைய பல்ல உடைச்சு அவருடைய ஸ்பீரால் அவருடைய கழுத்தை கூட வெட்டிடுறாரு. ஸோ முகமது கோரி போர்க்களத்திலேருந்து எஸ்கேப் ஆகுறாரு. ஆனால் அவர் 55 மைல்ஸ் வந்து பார்க்கும்பொழுது இந்த கோவிந்தராஜா துரத்திக்கிட்டு போகிறாரு. சொல்லப்போனால் இந்த சமயத்தில் தான் திருப்பியும் முகமது கோரியை கொல்லலான்னும் பொழுது பிருத்திவிராஜ் சௌஹான் பண்ண ஒரு பெரிய விஷயம், தப்பான விஷயம் என்ன அப்படின்னா எப்பவுமே எதிரிக்கிட்ட பாவம் பார்க்கக்கூடாது. ஸோ அவன் ஆயுதம் இல்லாமல் இருக்கான், அவன் போர்க்களத்திலிருந்து பயந்தும் ஓடிட்டு இருக்கான். ஸோ அவனை என்ன பண்ணக்கூடாது, கொல்லக்கூடாது, அவனை மன்னிச்சு விட்டுருங்க, இன்று போய் நாளை வான்னு சொல்லிட்டு மனசில் ஏதோ ராமச்சந்திரமூர்த்தின்னு நினைப்பவருக்கு. ஓகே, ஸோ அவன் ராவணன் கிடையாது அடுத்த நாள் வர்றதுக்கு, அவன் முகமது கோரி, அவன் அடுத்த வருஷம் வருவான். இதான் விஷயம் ஆக்சுவலாக. ஸோ ராஜபுத்திரர்கள் கையில் ஆயுதம் இல்லாதவங்க கூட சண்டை போட மாட்டேன்னு சொல்லக்கூடிய அந்த ரொம்ப அந்த சொல்லுவாங்க தெரியுமா பழ மாதிரி இருக்கக்கூடிய பாலிசின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாலிசியால் என்ன ஆகுதுன்னா கோரியை விட்டுறாங்க ஆக்சுவலாக. இதுதான் உண்மை. ஸோ கோரி இந்த வருஷம், அதாவது அந்த வருஷம் போயிட்டு கோரியால் சகிச்சிக்கவே முடியல, தான் தோல்வியை பெற்றோம் அப்படின்றத சகிச்சிக்கவே முடியல. அது தவிர்த்து இல்லாமல் ஒரு இந்து மன்னன் ஓகே 55 மைல்ஸ் கிட்ட வந்து பார்க்கும் பொழுது நடந்த இடம், ஃபைட் நடந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஹரியானா. ஓகே 55 மைல்ஸ் கிட்ட வந்து பார்க்கும்பொழுது துரத்திட்டு போகிறாங்க. அது தவிர்த்து இல்லாமல் ஹி வாஸ் மேட் டு கிராஸ் ரிவர் இந்தஸ். ஓகே இந்தஸ் ரிவரையே கிராஸ் பண்ணணுன்ற மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ இந்த வலி அவரால் தாங்கிக்கவே முடியல. ஸோ என்ன பண்ணுறாருன்னா அடுத்த ஒரு வருஷம் ஹி வாஸ் டூயிங் ஸ்வாட் அனாலிசிஸ். ஸ்வாட் அனாலிசிஸ்னால் ஒன்றுமே கிடையாதுங்க, ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட். நம்ம படிப்போம் இல்லையா, இதெல்லாம் வந்து பர்சனாலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் சொல்லி கொடுப்பாங்க. ஸ்வாட் அனாலிசிஸ்ன்றது என்னென்னா ஸ்ட்ரென்த்னா என்ன, என்னுடைய வலிமை என்ன, ஆப்போனண்ட்டோடைய வலிமை என்ன, என்னுடைய வீக்னஸ் என்ன, ஆப்போனண்ட்டோடைய வீக்னஸ் என்ன, எனக்கு என்ன த்ரெட்டு, எனக்கு என்னென்னலாம் தடைகள், ஆப்போனண்ட்டுக்கு என்னென்னலாம் தடை வரும், ஓகே எனக்கு என்னென்னலாம் வாய்ப்புகள் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஆப்போனண்ட்டுக்கு என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஜெயிக்கிறதுக்கு. இதை மாதிரி ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணுறாரு. ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணும்பொழுது இவர் என்ன தெரியுமா பண்ணார், சூப்பரான விஷயம். இங்கே தான் ரிலீஜனை வந்து, இது அரசியல் ஃபைட்டு ஆனால் பட் ரிலீஜனை யூஸ் பண்ணுறாரு. அவருக்கு நிறைய எதிரிகள் இருந்தாங்க சென்ட்ரல் ஏஷியாவில். பட் தன்னுடைய எதிரிகளை எல்லாரையுமே ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டு சொல்கிறாரு, நான் ஒரு இந்து மன்னன் கிட்ட தோற்று போயிட்டேன். ஓகே ஸோ அல்லாவுடைய டைனஸ்டியை இந்தியாவில் எடுத்துகிட்டு வரணும். ஓகே ஒரு புனித போர் அப்படின்றத ஆரம்பிக்கணும். ஸோ கமான் சப்போர்ட் மீனும் பொழுது ஸோ இந்தியாவை ரூல் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே அங்கே இருக்கக்கூடிய அரேபியர்கள், அங்கே இருக்கக்கூடிய பெர்ஷியர்கள், அங்கே இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஏஷியாவை சார்ந்த ட்ரைபல் குரூப்ஸ் முகமது கோரிக்கு 1,20,000 படக்கிட்ட சேருது ஆக்சுவலாக. இதில் முக்கியமான படையே என்ன அப்படின்னா இந்த குதிரை மேலே, இதுதான் ஆர்ச்சர்டு கேவலரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. செங்கிஸ்கான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, பின்னாடி வருவார். ஸோ அவருடைய ஸ்ட்ராட்டஜி இது ஆக்சுவலாக. அதுக்கு முன்னாடியே முகமது கோரி அதாவது ஹார்ஸில் உட்காந்துருப்பாங்க, கையில் காட் இருக்கும். அட் த சேம் டைம் தேவர் ஆல் பக்கா ஆர்ச்சர்ஸ். வேகமாக வந்து பார்க்கும்பொழுது இப்போ கூட கிர்கிஸ்தானுடைய நேஷனல் ஸ்போர்ட்ஸில் அதுதான் ஆக்சுவலாக. ஓகே ஹார்ஸ் மேலே உட்காந்துக்கிட்டே என்ன பண்ணுவாங்கன்னு ரெஸ்லிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஃபைட்டர்ஸை வந்து பார்க்கும்பொழுது ரெடி பண்ணி வச்சிருந்தார். ஸோ இன்னொரு ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒரு போருக்கு இறங்குறதுக்கு முன்னாடி நல்லா பிளான் பண்ணணும். நல்லா பிளான் பண்ணுறாரு. என்ன பிளான் பண்ணுறாருன்னா முகமது கோரி யோசிக்கிறாரு, ஓகே சப்போஸ் பிருத்திவிராஜ் சௌஹான் தன்னுடைய ஆர்மியை மொபைலைஸ் பண்ணாலும் இந்தியாவில் இப்போ நாம் வந்து பார்க்கும்பொழுது இங்கே ஆப்கானிஸ்தானில் பெர்ஷியாவில் சப்போர்ட் கேட்டு இந்தியாவில் பிருத்திவிராஜ் சௌஹான் சப்போர்ட் கேட்டாலும் கண்டிப்பாக ராஜா ஜெயச்சந்திரா சப்போர்ட் பண்ண மாட்டார் அப்படின்றது முகமது கோரிக்கு நல்லாவே தெரியுது. பிகாஸ் மாமாவாகவே இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளாரையும் பர்சனல் ஃபைட் இருக்குது. ஓகே ஸோ இதுக்காக இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ண போகிறதில்ல, போய் பேசவும் போகிறதில்ல, சப்போர்ட்டும் கிடைக்காதுன்றதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் ஓகே ஒரு பெரிய ஆர்மியோட இந்தியாவுக்குள்ளார வராரு. ஸோ இதுதான் என்னென்னா செகண்ட் பேட்டில் ஆஃப் தரைன்.
ஆனால் செகண்ட் பேட்டில் ஆஃப் தரைனில் பிருத்திவிராஜ் சௌஹான் தோற்று போனதுக்கு காரணமே என்னென்னா ஓவர் கான்ஃபிடென்ஸ். எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிருத்திவிராஜ் சௌஹான் நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாம் தான் ஜெயிச்சிருக்காரு, இன்னும் மெயின்ஸ் இருக்குது, இன்டர்வியூலாம் இருக்குது, அதெல்லாம் மறந்துட்டார் அவர். முதல் வெற்றி வந்த உடனே ஓவர் கான்ஃபிடென்ஸ் வரக்கூடாதுங்க. வெற்றி வந்தால் நம்ம ரொம்ப பயப்படணும். ஓகே, ஒரு வெற்றி வருதுன்னா ரொம்ப ரொம்ப பயப்படணும், ஏன்னா அடுத்தது தோல்வியாக இருக்கக்கூடாது. ஓகே, இங்கே என்ன ஆகுது அப்படின்னா இவர் ஜெயிச்ச உடனே ஃபஸ்ட்டு போன வருஷமே நம்ம ஜெயிச்சிட்டோமே, இனிமேட்டு இந்த வருஷம் என்ன பண்ண போகிறோம், அதே ஸ்ட்ராட்டஜி தானே கோரி ஃபாலோ பண்ண போகிறான்ற ஓவர் கான்ஃபிடென்ஸ். அது தவிர்த்து இல்லாமல் தன்னுடைய ஆறுயிர் நண்பன் அண்ட் ஆல்சோ கமாண்டர் இன் சீஃப்னு சொல்லக்கூடிய ஸ்கந்தாவை ஃபஸ்ட்டு வாரில் அவருக்கு சப்போர்ட் பண்ணி வெற்றி வாய்ப்பு தேடி தந்த ஸ்கந்தாவை என்ன பண்ணுறாரு அப்படின்னா செகண்ட் வாரில் கோரியை எதிர்த்து செகண்ட் வாரில் பிருத்திவிராஜ் சௌஹான் களமிறக்கலை. ஓகே, நாம பார்த்துக்கலாம். ஸோ இங்கே என்ன சார் ஆச்சு, இந்த செகண்ட் பேட்டில் ஆஃப் தரைன் இந்தியாவில் நீங்கள் தெரியாத தனமாக பிறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சில வார்ஸ் எல்லாம் மறக்கவே கூடாது. அதில் ஒன்றுனா அலெக்சாண்டர் பேட்டில். ஓகே, அதுக்கப்புறமா திஸ் பேட்டில் ஆஃப் தரைன். இந்த பேட்டில் ஆஃப் தரைனில் 1,20,000 அரேபிய படைகள் இங்கே பிருத்திவிராஜ் சௌஹானுடைய ராஜ்புட் படைகளோடு மோதுது. இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸால் ராஜ்புட்ஸோடைய அந்த பழைய ஸ்ட்ராட்டஜி மாற்றிக்கிட்டே இருக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜி மாறாதால் என்ன ஆகுது அப்படின்னா செகண்ட் பேட்டில் ஆஃப் தரைனில் பிருத்திவிராஜ் சௌஹான் கோரியால் தோற்கடிக்கப்படுகிறார். ஓகே, சில ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் என்ன சொல்லுது அப்படின்னா, ஓகே, பிருத்திவிராஜ் சௌஹான் வாஸ் பிஹெடட் அப்படின்றாங்க. கோரி பிருத்திவிராஜ் சௌஹானுடைய கழுத்தை வெட்டிட்டார் அப்படின்றாங்க. சில ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் ஃபேக்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நோ பிருத்திவிராஜ் சௌஹான் வாஸ் ஆஸ்க்ட் டு ரூல். ஓகே, பட் பிருத்திவிராஜ் சௌஹான் ஓகே லேட்டர் ஹி வாஸ் டிமிஸ்ட். ஓகே, அவர் இறந்துட்டார். ஏன்னா there was a coin that was introduced during this time period. அந்த காயினில் முகமது கோரியோடைய இமேஜ் இருக்குது, பிருத்திவிராஜ் சௌஹானுடைய இன்னொரு இமேஜ் இருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க ஆக்சுவலாக. அண்ட் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நோ பிருத்திவிராஜ் சௌஹான் ஹீ கில்டு முகமது கோரி அப்படின்னு நிறைய ராஜஸ்தான் ஃபோக்லோர்லாம் பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் சௌஹான் முகமது கோரியை கொண்டுட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கதைலாம் இருக்காங்க. பட் என்சிஆர்டி புக்கில் ஓகே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிருத்திவிராஜ் சௌஹான் ஆஃப்டர் செகண்ட் பேட்டில் ஆஃப் தரைன் ஹி வாஸ் பிஹெடட், கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக கொண்டுட்டு பிருத்திவிராஜ் சௌஹானுடைய பையன் கோலா அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். ஸோ அவனை பார்க்கும் பொழுது கோரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய வேசலா ஓகே தனக்கு கீழே கப்பம் கட்டக்கூடிய ஒரு மன்னனாக அறிவிச்சுக்கிறார். இங்கே என்ன ஒரு பியூட்டினா, இந்த செகண்ட் பேட்டில் ஆஃப் தரைனில் முகமது கோரிக்கு சப்போர்ட் பண்ணது யாருன்னா அவங்களுடைய ஸ்லேவ்ஸ். ஓகே, முகமது கோரிக்கு சீரியஸாகவே மகன் கிடையாது, சன்ஸ் கிடையாது. ஆனால் நிறைய ஸ்லேவ்ஸை தன்னுடைய சன்னாக பார்க்கும்பொழுது அவர் வளர்த்துக்கிட்டு இருந்தார். அதில் ஒருத்தர் யார் சார் அப்படின்னா, அதில் நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குத்துபுதீன் ஐபக் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஓகே, அதுக்கப்புறமா இந்த பக்தியார் கல்ஜி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அதுக்கப்புறமா யால்டோஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். இதெல்லாம் நம்ம டெல்லி சுல்தானில் படிப்போம் இந்த கேரக்டர்ஸ்லாம். அதுக்கப்புறமா கொபேச்சா அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். என்ன சார் என்னென்னவோ பேசுகிறீங்க அப்படின்னா மெடிவல் இந்தியா அப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ கொபேச்சா நம்மலாம் டெல்லி சுல்தானில் பார்ப்போம். கொபேச்சா ஓகே, அதுக்கப்புறமா திஸ் யால்தோஸ், குத்துபுதீன் ஐபக் தான். இந்த 4 பேரில் ரொம்ப லாயலாக இருந்தது யார் சார் அப்படின்னா குத்துபுதீன் ஐபக் தான். ஓகே, நம்ம அதை என்னன்னு பார்ப்போம். ஸோ கதை இதோட முடியல. 1192 அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, கோரி 1194 1994 பிருத்திவிராஜ் சௌஹானுடைய மாமனாரான ஓகே இந்த கன்னௌஜோடைய மன்னனான ராஜா ஜெயச்சந்திராவை அட்டாக் பண்ணுறான். ராஜா ஜெயச்சந்திரா சண்டை போடுறார், ஆனால் கோரி அவரை தோக்கடிச்சிடுறார். போர்க்களத்தில் ராஜா ஜெயச்சந்திரா கையில் ஆயுதம் இல்லாமல் நின்றுட்டு இருக்கும் பொழுது ராஜா ஜெயச்சந்திரா கோரி கிட்ட சொல்கிறாரு, கோரி நீ நானும் நண்பர்கள் தானே, என்னை ஏன் கொல்ற அப்படின்னு கேட்குறாரு. கோரிக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. டே நீ நான் எப்போ ஃப்ரெண்ட் ஆனோம், ஏன் நண்பர்கள்னு சொல்கிற அப்படின்னும் பொழுது ராஜா ஜெயச்சந்திரா சொல்கிறான், நல்லா புரிஞ்சுக்கோ கோரி, நீ இதுக்கு முன்னாடி சண்டை போட்டியே பிருத்திவிராஜ் சௌஹான் அவன் வேறு யாரும் கிடையாது, என்னுடைய மருமகன், என்னுடைய சன்னின்லா. நான் அவனுக்கு உதவி செய்யவே இல்லை. சப்போஸ் நான் அவனுக்கு உதவி செஞ்சுருந்தா கண்டிப்பாக அவன் தான் ஜெயிச்சிருப்பான், நீ தோற்று போயிட்டு இருப்பேன். அப்போ இன்டைரக்டாக நான் அவனுக்கு என்ன பண்ணியிருக்கேன், சப்போர்ட் தான் பண்ணியிருக்கேன். அப்போது நான் அவனுக்கு ஃப்ரெண்டு தானே, என்னை ஏன்பா கொள்கிற அப்படின்னும் பொழுது ஓகே திஸ் ஃபெலோ ஓகே முகமது கோரி ஹி சேஸ் லைக் திஸ், தட் இஸ் த ப்ராப்ளம் ராஜா ஜெயச்சந்திரா, நீ என்னை ஃப்ரெண்டுன்னு சொல்கிற, ஃப்ரெண்டு அப்படின்னா ஆபத்தில் உதவணும், ஆபத்தில் உதவுறோம் தான் நண்பன், நீ வர என்னை ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்ட, நீ ஆபத்தில் உன்னுடைய மருமகனுக்கே ஹெல்ப் பண்ணல, நான் ஆபத்தில் இருக்கும் பொழுது உன்னை எப்படி நம்ப முடியும், உன்னை எப்படி ஃப்ரெண்டுன்னு நம்ப முடியும், நீ என்ன கண்டிப்பாக உதவி செய்ய மாட்டேன், ஸோ அதனால் என்ன பண்ண செத்து போ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கழுத்தை வெட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருந்துட்டார். ஹிஸ்ட்ரி இந்த சமயத்தில் நமக்கு சில விஷயங்களை சொல்லித்தருது, 3 விஷயங்களை சொல்லித்தருது.
என்ன விஷயம் தெரியுமா? மாமனாருக்கு ஒரு பிரச்சனைனா மருமகன் உதவி செய்யணும், மருமகனுக்கு ஒரு பிரச்சனைனா மாமனார் உதவி செய்யணும். ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருந்தா எவனோ வந்து அடிச்சுட்டு ஆள ஆரம்பிச்சிருவாங்க. செகண்ட் பாயிண்ட், எப்பயுமே ஈகோ அரசியலில் இருக்கக்கூடாது, பர்சனல் இருக்கக்கூடாது. இப்போது பிருத்திவிராஜ் சௌஹான் சரி தான் பண்ணது தப்பு தான் சொல்லிட்டு தன்னுடைய மாமா கிட்ட ஜெயச்சந்திரா கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கலாம். சாரி மாமா, சரி வாங்க பிரியாணி சாப்பிட போகலாம், சரி நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கலாம். இந்த ராஜா ஜெயச்சந்திராவும் சரி நம்ம மருமகன் என்ன பிச்சைக்காரனா, ஓகே தகுதி இல்லாதவனா, அவனும் ஒரு மன்னன் தானே, சரி பொண்ணு விருப்பப்படுறான்னு விட்டுருக்கலாம். பட் ரெண்டு பேருமே ஈகோ பார்த்தாங்க, ரெண்டு பேருமே உதவி, ரெண்டு பேருமே இவர் கேட்கவும் இல்லை அவர் கொடுக்கவும் இல்லை. ஸோ ஈகோ பாருங்கள் போயிடுச்சு. அண்ட் தேர்ட், எப்பவுமே பர்சனல் விஷயம் பர்சனலாக தான் இருக்கணும். பர்சனல் விஷயத்தை எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது, பாலிடிக்ஸில் எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஸோ அப்படி எடுத்துகிட்டு வந்தால் கதை க்ளோஸ். நான் ஏன் கதை க்ளோஸ்ன்னு சொல்கிறேன்னா, இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குத்துப்புதீன் ஐபக் இவர் அப்படியே இந்த ராஜஸ்தான் அட்டாக் பண்ணுவார். இந்த முகமது கோரி அவன் சொந்த ஊருக்கு கொஞ்ச நாள் போயிடுவான். அவருடைய இன்னொரு தளபதினு சொல்லக்கூடிய இந்த பக்தியார் கல்ஜி இவன் என்ன பண்ணுவான்னா பெங்கால் வரைக்கும் அட்டாக் பண்ணிட்டு போவான். அப்படி அட்டாக் பண்ணிட்டு போகும்பொழுது பீகாரில் இந்த நலந்தா யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்கும். அது ஏன் சும்மா நின்றுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அது யூனிவர்சிட்டினே அந்த நாய்க்கு தெரியாமல் என்ன பண்ணுவான் அப்படின்னா கொளுத்திட்டு போயிடுவோம். சாரி ஃபார் த வேர்ட் டாக் ஐ மென்ஷன்ட், ஓகே, பட் தே ஆர் நாட் ஈக்குவேட்டட் வித் டாக், தே ஷுட் நாட் பி ஈக்குவேட்டட் வித் டாக். ஸோ ஒரு யூனிவர்சிட்டி, ஒரு பிரம்மாண்டமான ஒரு யூனிவர்சிட்டி என்ன ஆகிடும் அப்படின்னா போயிடுச்சு, அழிஞ்சு போயிடுச்சு. So and finally what will happen அப்படின்னா once again this Gori will come back in the year of 1204. இந்த சமயத்தில் தான் பஞ்சாபில் கோகார் அப்படின்னு ஒரு ட்ரைப்ஸ் இருப்பாங்க. ஓகே, கோகார் ட்ரைப்ஸ் ஆஃப் பஞ்சாப். ஸோ இந்த ட்ரைபில் ஒரு குரூப் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த முகமது கோரியை கொண்டுடும். ஸோ அவரை அசாசினேட் பண்ணிடும். ஸோ இவருடைய டெரிட்டரிலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பக்தியார் கல்ஜி இவரும் பஞ்சாப் பெங்காலை தாண்டி அசாமுக்கு போகும்பொழுது அவரையும் கொண்டுருவாங்க. ஸோ இந்தியாவில் ஓகே முக்கியமாக இந்த நார்த்தன் ரீஜனில் நார்த் இந்தியாவை இப்போது ஆளக்கூடிய மிக முக்கியமான ஸ்லேவ் யார் சார் அப்படின்னா இட் வாஸ் குத்துப்புதீன் ஐபக் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, ஸோ உங்ககிட்ட கேட்பாங்க ஹூ ஃபவுண்டட் இஸ்லாமிக் எம்பையர் இன் இந்தியா அப்படின்னா இட் வாஸ் முகமது கோரி. ஏன் குத்துப்புதீன் ஐபக் கிடையாதுன்னா குத்துப்புதீன் ஐபக் அவர் ராமாயணத்தில் வர பரதன் மாதிரி இவர் ஆட்சி பொறுப்பில் உட்காரல. ஓகே, இவர் என்ன பண்ணுறாரு, ஓகே முகமது கோரியோடைய இமேஜை த்ரோனில் வச்சுட்டு ஓகே அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்லேவ் டைனஸ்டி தான் இவங்களுக்கு பேர் ஆக்சுவலாக. ஓகே, இல்பாரி ஆர் ஸ்லேவ் டைனஸ்டி அப்படின்னு பேர். ஸோ முகமது கோரி ஆண்ட மாதிரி தான் கணக்கு, புரியுதுங்களா? ஹி வாஸ் அ ஸ்லேவ், ஹி வாஸ் அ சுல்தான். ஓகே, ஹி வாஸ் ஜஸ்ட் a ruler, okay, under the முகமது கோரி. அப்போ முகமது கோரி இந்தியாவில் ஓகே நாம் படித்தோம் இஸ்லாமிக் டெரரை இந்தியாவில் கசினி எடுத்துகிட்டு வந்தாலும், இஸ்லாமிக் பேனரை கசினி எடுத்துகிட்டு வந்தாலும், இஸ்லாமிக் எம்பையர் இந்தியாவில் ஃபவுண்ட் பண்ணது யார் மிக முக்கியமான காரணம் முகமது கோரி. ஸோ இந்த முகமது கோரியோடைய மிக முக்கியமான ஸ்லேவ் குத்துப்புதீன் ஐபக். ஓகே, ஸோ ஐபக் அப்படின்னாலே இஸ்லாத்தில் த ஆக்சஸ் ஆஃப் ஃபெய்த்னு அர்த்தம், நன்னம்பிக்கைக்கு உரியவன் அர்த்தம் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி குத்துப்புதீன் ஐபக் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நெக்ஸ்ட் he founded in the year of 1206 அவர் இந்தியாவில் கைப்பற்றக்கூடிய பகுதிகளெல்லாம் ஓகே சேர்ந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சாரு. இதுதான் என்ன டெல்லி சுல்தானட். ஓகே, ஸோ டெல்லி சுல்தானட் அப்படின்னு படிப்பீங்க, டெல்லி சுல்தானி. ஸோ அதுதான் நம்ம மெடிவல் இந்தியாவில் அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். ஸோ இதுதான் முக்கியமான ஓகே இது வரைக்கும் இயர்லி மெடிவல் இந்தியா முடியுது ஆக்சுவலாக, புரியுதுங்களா? இன்னமேட்டு நாம் மெடிவல் இந்தியாவுக்குள்ள டெல்லி சுல்தானி போகும், முகல்ஸ் விஜயநகரம் அப்படின்னு போயிட்டுருப்போம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். பாய், டேக் கேர். நல்லா படிங்க.